இப்போ நீங்க ஒரு கற்பனை செய்து பாருங்கள். உங்களிடம் உள்ள மொத்த செல்வத்தையும், அதாவது உங்கள் பேங்க் பேலன்ஸ், நகைகள், வீடுகள், சொத்துக்கள் என நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு சேர்த்த அனைத்தையும் ஒரு பெரிய தராசின் ஒரு தட்டில் வைக்கிறீர்கள். கேட்பதற்கே ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக இருக்கிறதே. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு தராசின் மறுபக்கம் பார்த்தீர்கள் என்றால், மிக சாதாரணமான, விலை குறைந்த, ஒரு விரல் நீளமே உள்ள ஒரு சிறிய துண்டு துணியை வைக்கிறீர்கள். ஒரு சின்ன துணி. சரி. இப்போ அந்த தராசை பார்த்தால் ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. அந்த சிறிய துணியின் எடைதான் அதிகமாக இருக்கிறது. உங்கள் பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வைக்கப்பட்ட தட்டு எந்த எடையும் இல்லாமல் அப்படியே மேலே காற்றில் மிதக்கிறது. அட, இது முற்றிலும் இயற்பியல் விதிகளுக்கு முரணானது என்றுதான் நாம் முதலில் நினைப்போம். கண்டிப்பா. இது ஏதோ ஒரு அறிவியல் புனைக்கதை திரைப்படத்தின் காட்சி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்று நாம் அலசப்போகும் இந்த நிகழ்வு ஒரு கற்பனை கதை அல்ல. ஆமாம், இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு பதிவு. சரியா சொன்னீங்க. இது 7ஆம் நூற்றாண்டுக்கும் முற்பட்ட காலத்தில் சோழ நாட்டில் நடந்ததாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று சம்பவம். இன்று நாம் தமிழ் விக்கிபீடியாவில் உள்ள அமர்நீதி நாயனார் என்ற வாழ்க்கை வரலாற்று கட்டுரையை தான் முழுமையாக அலசப்போகிறோம். இந்த ஆழமான விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த விவாதத்தின் நோக்கம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமாம், ஒரு செல்வந்தரின் வாழ்வில் நடந்த ஒரு மிகச்சிறிய நிகழ்வு எப்படி தராசு தட்டையே உலகின் மிகப்பெரிய தத்துவமாக மாற்றியது என்பதை புரிஞ்சு கொள்வதுதான் நமது இன்றைய மிஷன். கண்டிப்பா. இத வெறும் பக்தி சார்ந்த ஒரு பழங்கால கதை என்று மட்டும் நாம் ஒதுக்கிவிட முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது, ஒரு மனிதனின் உண்மையான அர்ப்பணிப்பு எடையில் அளக்கப்படும் போது அவனது உளவியலில், அவனது அகங்காரத்தில் என்ன நடக்கும் என்பதற்கான மிகச்சிறந்த பதிவு இது. அதைத்தான் நாமும் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வரலாற்று பதிவை நாம் அணுகும் விதம் மிக முக்கியமானது. பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஒரு பொருளின் சந்தை விலையை வைத்துத்தான் அதற்கான மதிப்பை நிர்ணயம் செய்து விடுகிறோம். ஆமா, இது ரொம்ப காஸ்ட்லியான பொருள், இது சாதாரண பொருள் என்று பிரித்து விடுகிறோம். சரியாக சொன்னீர்கள். ஆனால் அந்த பொருளுக்கு பின்னால் இருக்கும் ஒரு மனிதனின் அர்ப்பணிப்பு, அவனது நேர்மை, அவன் கொடுத்த வாக்குறுதி, இதற்கெல்லாம் என்ன எடை என்பதை நாம் யோசிப்பதே இல்லை. நிஜம்தான். விக்கிபீடியா கட்டுரையின் தரவுகளை நாம் வரலாற்று ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் பிரித்து பார்க்கும்போது, இது ஒரு மனிதனின் அகங்காரத்திற்கும் அவனது மனசாட்சிக்கும் இடையே நடக்கும் ஒரு பெரும் போராட்டம் என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி, அப்படிதான் இந்த வரலாறும் தொடங்குகிறது. முதலில் இந்த அமர்நீதி நாயனார் யார், அவருடைய பின்னணி என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. அந்த பின்னணிதான் கதையின் அடித்தளமே. கட்டுரை தரவுகளின்படி இவர் சோழ நாட்டில் உள்ள பழையாறை என்னும் தொன்மையான பகுதியிலே பிறந்தவர். பழையாறை சோழர்களின் மிக முக்கியமான நகரங்களில் ஒன்று. ஆமாம். இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர் ஏதோ உலகத்தை துறந்த சந்நியாசி கிடையாது. இவர் ஒரு பெரும் வணிகர். ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் என்று சொல்லலாம். ஆமாம், வணிகத்தின் மூலம் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர் அவர். ஆனால் இவருடைய செயல்பாடுகள் அவருடைய வணிக பின்னணிக்கு முற்றிலும் முரணாகவே இருக்கின்றன. அது எப்படி முரணாக இருக்கிறது? அதாவது, அவர் திருநல்லூர் என்ற இடத்துல ஒரு மடம் கட்டுகிறார். அங்கு வரும் சிவனடியார்களுக்கு உணவு, ஆடை மற்றும் குறிப்பாக கீழ்க்கோவனம் வழங்குவதையே தனது முழுநேர சேவையாக கொண்டிருந்திருக்கிறார். ஓஹோ, கோவணம் வழங்குவதையா? ஆமாம். திருவிழா காலங்களில் தனது சுற்றத்தாரோடு அங்கேயே தங்கியிருந்த இந்த சேவையை செய்திருக்கிறார் என்று தரவுகள் சொல்கின்றன. இப்போ எனக்கு என்ன கேள்வி என்றால், ஒரு பெரும் செல்வந்தர் எதற்காக இப்படி ஒரு குறிப்பிட்ட சேவையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இங்குதான் அந்த வணிகரின் மனநிலையை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள். நாம் முதலிலேயே சொன்னது போல, பழையாறை ஒரு மாபெரும் வணிக மையம். அங்கு வணிகம் செய்து பெரும் செல்வந்தராக இருக்கிறார் என்றால், அவர் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவராக இருந்திருப்பார் என்பதை நீங்கள் யூகித்துக் கொள்ளலாம். கண்டிப்பா. அவரைச் சுற்றி எப்போதுமே ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கும். ஆமாம். பொதுவாக ஒரு செல்வந்தர் அறப்பணி செய்ய நினைத்தால் என்ன செய்வார்? சமுதாயத்தில் தன் பெயரும் புகழும் நிலைத்து நிற்கும்படியான காரியங்களைத்தான் செய்வார். அதாவது பெரிய பெரிய மண்டபங்கள் கட்டுவது போல. பணமும் குடிக்கிறார். அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சரி. இன்றைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறார் என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். அவர் துறவிகளுக்கோ அல்லது வறியவர்களுக்கோ உதவி செய்ய நினைத்தால் ஒரு பெரிய மருத்துவமனை கட்டலாம். ஆமாம். அல்லது அறக்கட்டளை தொடங்கலாம். இல்லை என்றால் அவர்களுக்கு விலையுயர்ந்த ஆடைகளை தேடி தேடி தரலாம்.
அதை விட்டு எந்தவித ஆடம்பரமும் இல்லாத ஒரு மனிதனின் மிக அடிப்படையான மிக சாதாரணமான ஒரு உடையான கோவணத்தை அவர் ஏன் தனது பிரதான சேவையாக தேர்ந்தெடுத்தார்? இது கொஞ்சம் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆமாம், இது சமூகத்தின் பார்வையிலிருந்து பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் உளவியல் ரீதியாக பார்த்தால் இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சுமம் இருக்கிறது. என்ன சூக்ஷ்மம் அது? ஒரு செல்வந்தருக்கு தன்னியல்பாகவே ஒரு கர்வம் இருக்கும். அதாவது, நாம் இவ்வளவு பெரிய மனிதர், நாம் கொடுக்கும் பொருளும் மிக பெரியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அகங்காரம் அவருக்குள் ஒளிந்திருக்கும். ஓ, அந்த ஈகோ. ஆமா, அந்த அகங்காரத்தை உடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தன்னை விட பொருளாதாரத்தில் மிகவும் எளிய நிலையில் இருக்கும் ஒருவருக்கு அவருடைய மிக அடிப்படையான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அருமையான பாயிண்ட். சிவனடியார்களுக்கு அவர்கள் முற்றும் துறந்தவர்கள் என்பதால் பட்டு பீதாம்பரங்களோ ஆடம்பரமான உடைகளோ தேவையே இல்லை. ஆமா, அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவர்களுக்கு தேவையானது மானம் காக்கும் அந்த சிறிய ஆடை மட்டும்தான். ஒரு மனிதனின் மிக குறைந்தபட்ச தேவையை தேடிச் சென்று நிறைவேற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கண்டிப்பா. தான் ஒரு பெரும் வணிகன் என்ற கர்வத்தை முற்றிலுமாக அழிப்பதற்கான ஒரு தொடர்பயிற்சியாகவே அவர் இந்த சேவையை பார்த்திருக்கிறார். வாவ், ஆஹா! தேவை அறிந்து செய்வதே உண்மையான அறம் என்பதை தனது அகங்காரத்தை அழிக்கும் ஒரு கருவியாகவே அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. ஆமாம், இப்படி தனது சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்த அமர்நீதியாரின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய சோதனை வருகிறது. அந்த சோதனை தான் அந்த கதையின் திருப்புமுனை. வரலாற்று தரவுகளில் இது இறைவனின் திருவிளையாடலாக குறிப்பிடப்படுகிறது. அது எப்படி தொடங்கிறது? சிவபெருமான் ஒரு அந்தணர் குல பிரம்மச்சாரியாக வேடம் அணிந்து திருநல்லூர் மடத்திற்கு வருகிறார். ஒரு பிரம்மச்சாரியாக, சரி. அந்த பிரம்மச்சாரியின் தோற்றம் மிக மிக எளிமையாக இருக்கிறது. அவர் கையில் ஒரு தண்டு இருக்கிறது. அந்த தண்டின் நுனியில் 2 கோவணங்கள் கட்டப்பட்டுள்ளன. இதுதான் அவருடைய மொத்த உடைமையுமே. அந்த பிரம்மச்சாரியின் வருகைதான் கதையின் மையப்புள்ளியே. எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு துறவி அங்கு வருகிறார். ஆமா. வாழ்நாள் முழுவதும் எந்த எளிய மனிதர்களுக்காக சேவை செய்கிறாரோ அதே தோற்றத்தில் ஒருவரை நேரில் சந்திக்கிறார் அமர்நீதியார். அந்த சந்திப்பு ஒரு சாதாரண விருந்தோம்பலாகத்தான் தொடங்குகிறது. ஆமா. அப்படி வந்த அந்த பிரம்மச்சாரியை அமர்நீதியார் மிக முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரிக்கிறார். உள்ளே அழைத்து உணவுண்டச் சொல்கிறார். பிரம்மச்சாரியும் அதற்கு சம்மதிக்கிறார் அல்லவா? சம்மதிக்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனை சொல்கிறார். நான் முதலில் காவிரியில் நீராடிவிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார். அப்படி செல்லும்போது வானத்தை பார்த்தால் மழை வரும் போல தெரிகிறது. அதனால் எனது தண்டல் கட்டியுள்ள இந்த கோவணங்களில் ஒன்றை நீ பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு கோவணத்தை அவிழ்த்து கொடுக்கிறார். ஆமாம், அவிழ்த்து அமர்நீதியாரிடம் கொடுக்கிறார். அமர்நீதியாரும் அதனை வாங்கி தனியாக ஓரிடத்தில் மிக கவனமாக சேமித்து வைக்கிறார். இது இறைவனின் பொருள் ஆயிற்றே என்ற பக்தி அவருக்கு. சரி, அதன் பிறகு என்ன நடக்கிறது? பிரம்மச்சாரி காவிரியில் குளிக்கச் சென்ற பிறகு அவர் கொடுத்த அந்த கோவணம் மாயமாக மறைந்து விடுகிறது. மாயமாக மறைந்து விடுகிறது. ஆமா, அதுவே ஒரு திருவிளையாடல்தான். பின்னர் மழையில் நன்றாக நனைந்தபடி நடுக்கத்தோடு திரும்பி வருகிறார் பிரம்மச்சாரி. தான் கொடுத்த கோவணத்தை திரும்ப கேட்கிறார். இப்போ அமர்நீதியார் அதை எடுக்க செல்கிறார். ஆமா, அமர்நீதியார் அதை எடுக்கச் சென்றால் வைத்த இடத்தில் அதை காணவில்லை. அவர் பதறிப்போய் பல இடங்களில் தேடி பார்க்கிறார். எங்கும் அது கிடைக்கவே இல்லை. ஒரு செல்வந்தருக்கு இது எவ்வளவு பெரிய பதற்றத்தை கொடுத்திருக்கும். கண்டிப்பா. அந்த பதற்றத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னிடமிருந்த கோவணங்களிலேயே மிக சிறந்த உயர்தரமான ஒரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். அதை கொண்டு பிரம்மச்சாரியிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்கிறார். தாங்கள் தந்த கோவணத்தை வைத்த இடத்தில் காணவில்லை, தயவு செய்து என்னை பொறுத்தருளுங்கள் என்று கெஞ்சுகிறார். அவர் தன்னுடைய தவறை உணர்கிறார். ஆமா, அதற்கு பதிலாக வேறு ஒரு நல்ல கோவணத்தை கொண்டு வந்துள்ளேன். இது பிரத்யேகமாக நெய்யப்பட்டது. இதனை அணிந்து கொள்ளுங்கள் என்று மிக பவ்யமாக கேட்கிறார். தன்னால் ஒரு பொருளை காப்பாற்ற முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியில் ஒரு செல்வந்தர் செய்யக்கூடிய இயல்பான காரியம்தான் இது. ஆமா, தன்னுடைய தவறை ஈடுகட்ட அதைவிட சிறந்த ஒரு பொருளை கொடுத்து ஒரு சமரசம் செய்ய முயற்சிக்கிறார் அவர். சற்று பொறுங்கள். இந்த இடத்தில்தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? நான் இதை இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். இப்போது நான் என் நண்பனிடம் ஒரு சாதாரண 50 ரூபாய் பேனாவை இரவலாக வாங்குகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். சரி.
அதை நான் எங்கேயோ தொலைத்து விடுகிறேன். அதற்காக பதறிப்போய் 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு விலை உயர்ந்த பார்க்கர் பேனாவை வாங்கிக் கொடுத்தால் என் நண்பன் சந்தோஷப்படுவானா அல்லது கோபப்படுவானா? நிச்சயமாக அவன் அதை மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொள்வான். அதைத்தான் நானும் சொல்கிறேன். அப்படி இருக்க எல்லாவற்றையும் துறந்த ஒரு பிரம்மச்சாரி தன்னிடமிருந்த சாதாரண துணிக்கு பதிலாக ஒரு புதிய உயர்ந்த துணியை கொடுக்கும்போது ஏன் சீறி சினந்து கோபப்பட வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. நீ என் பொருளை தொலைத்து விட்டாய் என்று ஒரு சந்நியாசி ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேச வேண்டும்? இது அவர் துறவரத்திற்கே முரணாக இல்லையா? நீங்கள் எழுப்பும் இந்த கேள்வி மிகவும் நியாயமானது. ஒரு சாதாரணன் பார்வையில் இது முரண்பாடாகத்தான் தெரியும். ஆமாம், எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. ஆனால் அந்த பிரம்மச்சாரி கோபப்பட்டதற்கு காரணம் அந்த பொருளின் இழப்பு அல்ல. பின்ன வேறென்ன? அங்கே மீறப்பட்டது ஒரு வாக்குறுதி. வாக்குறுதி? ஆமா. 7ஆம் நூற்றாண்டு சமூக அமைப்பிலும் சரி, அறநெறிகளிலும் சரி, ஒரு மனிதன் கொடுக்கும் வாக்குறுதிக்கு அவனது உயிரை விட மேலான மதிப்பிருந்தது. வாய்மையே வெல்லும் என்கிற மாதிரி. சரியாக சொன்னீர்கள். பிரம்மச்சாரி தன் கோவணத்தை கொடுத்தபோது இதை பத்திரமாக பாதுகாப்பேன் என்று அமர்நீதியார் வாய்மொழியாக ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. ஆமாம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை, அந்த அறத்தை அவரால் காப்பாற்ற முடியவில்லை. அந்த சூழலில் அதற்கு பதிலாக நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பொருளை கொடுத்தாலும் அது அந்த அறத்திற்கு ஈடாகாது. ஓ, இப்ப புரிகிறது. ஒரு வாக்குறுதியை காப்பாற்ற தவறியதை வெறும் பொருளாதாரத்தைக் கொண்டு ஈடுகட்டிவிடலாம் என்ற வணிக மனநிலை, அந்த பிசினஸ் மைண்ட் செட் அமர்நீதியாருக்குள் இன்னும் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்கும் ஒரு உளவியல் தாக்குதல்தான் அந்த பிரம்மச்சாரியின் கோபம். அடடா, ஆக இது பொருளுக்கான சோதனையே அல்ல. இது மன உறுதிக்கும் தான் கொடுத்த வாக்குறுதியை ஒரு வணிகனால் எப்படி எதிர்கொள்ள முடிகிறது என்பதற்கான சோதனை. ஆமாம், அதைத்தான் இந்த வரலாற்றுத் தரவு மிகச் சரியாக பதிவு செய்திருக்கிறது. இதை அந்த பிரம்மச்சாரி எப்படி எதிர்கொள்கிறார்? கோபமடைந்த அவர் அந்த புதிய கோவணத்தை ஏற்க மறுத்து ஒரு கடினமான நிபந்தனையே விதிக்கிறார். என்ன நிபந்தனை அது? அமர்நீதியாரே, நாம் உம்மிடம் தந்த கோவணத்திற்கு சமமானது என் தண்டில் இருக்கின்ற இந்த மற்றொரு கோவணம். எனவே எனது கோவணத்திற்கு எடையான, அதாவது சமமான கோவணத்தை தராசில் வைத்து தருவீராக என்று கேட்கிறார். இங்குதான் கதை உச்சக்கட்டத்தை அடைகிறது. வணிகரின் உலகமான தராசு இப்போது அறத்தின் தராசாக மாறுகிறது. ஆமாம், தராசு என்றாலே வணிகர்களுக்கானதுதானே. கண்டிப்பா. எடையை வைத்து பொருளை மதிப்பிடும் ஒரு வணிகனுக்கு அதே எடையை வைத்தே வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தும் ஒரு பிரம்மாண்டமான காட்சி இது. சரியா சொன்னீங்க. இப்போ தராசு கொண்டு வரப்படுகிறது. அமர்நீதியார் தராசின் ஒரு தட்டில் அடியார் தந்த அந்த ஒற்றை கோவணத்தை வைக்கிறார். மற்றொரு தட்டில் தான் புதிதாக கொண்டு வந்த கோவணத்தை வைக்கிறார். தராசு சமமாகியதா? இல்லை, பிரம்மச்சாரியின் கோவணம் இருக்கும் தட்டு கீழே தாழ்ந்தே இருக்கிறது. அமர்நீதியார் வைத்த கோவணத்தின் தட்டு நிறைபோதாமல் மேலே எழுகிறது. உடனே அமர்நீதியார் என்ன செய்கிறார் என்றால், தன்னிடமிருந்த அத்தனை கோவணங்களையும் ஒவ்வொன்றாக அந்த தட்டில் இடுகிறார். அத்தனை கோவணங்களையுமா? ஆமா, மடத்திலிருந்த அத்தனை கோவணங்களையும் வைக்கிறார். அப்போதும் தராசு சமமாகவில்லை. ஆடைகளெல்லாம் தீர்ந்த பிறகு தனது செல்வங்களையெல்லாம் கொண்டு வருகிறார். ஒரு பெரும் செல்வந்தரின் சொத்துக்களெல்லாம் அங்கே குவிகிறது. ஆமாம், தன்னிடமுள்ள பொன், வெள்ளி, நவமணி திரள் என உலகத்தின் அத்தனை அரும்பொருள்களையும் அந்த தராசு தட்டில் வைக்கிறார் அமர்நீதியார். ஒரு பெரும் வணிகரின் மொத்த சொத்தும் அந்த தட்டில் இருக்கிறது. ஆனால் நீங்க நம்பவே மாட்டீங்க, அப்போதும் அந்த தராசு சமமாகவில்லை. பிரம்மச்சாரியின் சாதாரண கோவணமே கனமாக இருக்கிறது. இது உண்மையிலே அதிரடியான ஒரு திருப்புமுனை. உலகத்தின் அத்தனை செல்வங்களும் ஒரு சாதாரண துணியின் எடைக்கு ஈடாகவில்லை என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கோடீஸ்வரர் தன்னுடைய அத்தனை செல்வத்தையும் வீசி ஒரு பிரச்சனையை தீர்க்க நினைத்து அது முடியாமல் போகும்போது ஏற்படும் அந்த உளவியல் முறிவை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க நினைச்சு பாருங்க. ஆமா, அந்த உளவியல் முறிவு, சைக்கலாஜிக்கல் பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்வாங்களே, அதுதான் அந்த வரலாற்றின் உச்சக்கட்டமே. இதை நாம் துலாபாரம் என்ற தத்துவத்தோடு இணைத்து பார்க்கலாம். துலாபாரம் என்றால்? துலாபாரம் என்பது வெறும் பொருளை நிற்பதல்ல. அந்த தராசு எதை அளக்கிறதென்றால் மனிதனின் பற்றுதலை அளக்கிறது. ஓஹோ! பிரம்மச்சாரியின் கோவணத்தில் எந்த அகங்காரமும் இல்லை, எந்த பட்டுதலும் இல்லை. அது முழுமையான துறவின் அடையாளம். ஆமாம், அது ஒரு துறவியினாரே. ஆனால் அமர்நீதியார் வைத்த செல்வங்களில் அவனது உழைப்பு, அவனது வெற்றி, அவனது அதிகாரம் என்ற நான் என்ற அகங்காரம் முழுமையாக படிந்திருக்கிறது. ஈகோவின் எடை. சரியாகச் சொன்னீர்கள். ஆன்மீக ரீதியில் பார்த்தால் அகங்காரம் படிந்த எதுவும் எடை குறைந்ததே
அந்த வணிகரின் மொத்த உலகமும் அங்கே சரிந்து விழுகிறது. நிஜமாவே ஒரு பெரிய வீழ்ச்சிதான் அது. செல்வத்தால் அறத்தை விலைக்கு வாங்க முடியாது என்ற உண்மை அவனை ஓங்கி அறைகிறது. அந்த உண்மை அறைந்த பிறகுதான் அவர் ஒரு இறுதி முடிவை எடுக்கிறாரு. தன் செல்வமெல்லாம் தோற்று போன நிலையில் அவர் தன்னுடைய மனைவி மற்றும் மகனுடன் அந்த தராசின் அருகே வருகிறார். இதுதான் அந்த கிளைமேக்ஸ் காட்சி. ஆமா, தராசு தட்டில் ஏறுவதற்கு முன் அவர் சத்தமாக ஒரு வாசகத்தைச் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நாங்கள் இழைத்த அன்பில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாகுக என்று திருவைந்தெழுத்து, அதாவது பஞ்சாக்ஷர மன்றத்தை ஓதியபடியே தாமும் தன் குடும்பத்தினரோடு தராசின் மேல் ஏறி அமர்கிறார். வாவ்! ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த தராசில் ஏறுகிறது. ஆமாம், அவர் ஏறி அமர்ந்த மறுகணம் நீங்க கற்பனை செய்து பாருங்கள், அந்த தராசு தட்டுக்கள் இரண்டும் சமமாய் நேர் நிற்கின்றன. எந்த பொன்னும் வெள்ளியும் செய்ய முடியாததை ஓர் குடும்பத்தின் முழுமையான அர்ப்பணிப்பு செய்துவிட்டது. இது ஒரு சில்லிர்க்க வைக்கும் பதிவு. ஆமாம், ஆனால் எனக்கு இங்கே ஒரு விளக்கம் தேவைப்படுகிறது. சொல்லுங்கள். அவர் எதற்காக அந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தை ஓதி தராசில் ஏற வேண்டும்? அந்த மந்திரத்திற்கும் இந்த தராசு சமமாவதற்கும் என்ன கர்க்க ரீதியான தொடர்பு இருக்கிறது? அது மிக முக்கியமான கேள்வி. இது சும்மா ஏதோ ஒரு மேஜிக் வித்த கிடையாது. பஞ்சாக்ஷர மந்திரம் என்பது சைவ சித்தாந்தத்தில் வெறும் உச்சரிப்பல்ல, அது மனிதனின் சுருக்கம். மனிதனின் சுருக்கமா? ஆமாம். நான் எனது என்ற அடையாளங்களை முற்றிலுமாக அழித்து தன்னை வெறும் கருவியாக இறைவனிடம் ஒப்புக் கொடுக்கும் ஒரு செயல்பாடுதான் அந்த மந்திரம். ஓ, அப்படியா விஷயம்? அமர்நீதியார் அந்த தராசில் ஏறும்போது அவர் ஒரு பெரும் வணிகராகவோ பெரிய செல்வந்தராகவோ அல்லது இவ்வளவு அறப்பணிகள் செய்த தர்மவானாகவோ அங்கே ஏறவில்லை. தன்னுடைய அத்தனை அடையாளங்களையும் அழித்துவிட்டு வெறும் தூய்மையான பக்தியாகவும் அர்ப்பணிப்பாகவும் மட்டுமே மாறுகிறார். அதாவது அந்த ஈகோ முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. ஆமாம். எப்பொழுது அவரிடமிருந்த அந்த நான் என்ற அகங்காரம் முற்றிலுமாக அழிந்ததோ அப்போது அந்த உயிரின் எடை பிரம்மச்சாரியின் கோவணத்தில் உள்ள தூய்மைக்கு சமமாகிவிட்டது. வாவ்! அகங்காரம் இல்லாத இடத்தில்தான் தராசு சமநிலை அடைகிறது என்பதே இதில் உள்ள ஆழமான தர்க்கம். என்ன ஒரு அற்புதமான விளக்கம்! தங்கள் அடையாளங்களை அழித்து தங்களை முழுமையாக ஒப்படைத்த ஒரு குடும்பம் தராசு தட்டில் அமர்ந்திருக்கிறது. மறுபுறம் ஒரு சிறிய கோவணம் இருக்கிறது. இரண்டும் சமம் என்று பிரபஞ்சமே சாட்சி சொல்கிறது. ஆமா, இந்த அர்ப்பணிப்பை கண்டு மகிழ்ந்த அந்த பிரம்மச்சாரி உடனடியாக தனது உண்மையான அம்மையப்பர் திருவுருவத்தை, அதாவது பார்வதி சமேத சிவபெருமானாக அமர்நீதியாருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் காட்டியருளுகிறார். இதுதான் அந்த இறைவனின் திருவிளையாடலின் முடிவு. ஆமா, அந்த தராசு தட்டே ஒரு விமானமாக மாறி அமர்நீதியால் குடும்பத்திற்கு சிவலோக வாழ்வினை அளிக்கிறது. வரலாற்று தரவுகளின்படி அமர்நீதியாரின் இந்த அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஆணிப்பூரம் நட்சத்திரத்தன்று அவருக்கு குருபூஜை கொண்டாடப்படுகிறது. சரி, ஒரு சாதாரண கோவணத்தில் தொடங்கிய பயணம் கடைசியாக தராசில் ஏறி சிவலோகத்தில் முடிந்திருக்கிறது. ஒரு முழுமையான பயணம். ஆமா, ஆனால் இந்த கதையை வெறும் இறை வழிபாடாகவோ ஒரு பக்தி முழக்கமாகவோ மட்டும் சுருக்கிவிட முடியாது. வேறெப்படி பார்ப்பது இதை? விக்கிபீடியா கட்டுரையின் நுண்பொருள் பகுதியில் மிக ஆழமான ஒரு தத்துவ விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நுண்பொருள், அதாவது இதோட மறைமுகமான அர்த்தம். ஆமா, வேதப் பொருளான சிவனும் சிவனடியார்களும் ஒரே நிறை, அதாவது சம எடை என்பதே இந்த கதையின் நுண்பொருள் என்று அதில் கூறப்படுகிறது. ஆமா, நீங்க சொல்வது சரிதான். இந்த கட்டுரையில் இதற்காக சில நாயன்மார்களின் பெயர்களும் ஒப்பிடப்பட்டுள்ளன. யார் யார் என்று சொல்ல முடியுமா? இயற்பகை நாயனார், இளையான்குடி மாற நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், விரண்மிண்ட நாயனார் போன்றோரின் கதைகள் அந்த பகுதியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவருமே அடியார்களுக்கு சேவை செய்தவர்கள். ஆமாம். ஆனால் இத்தனை பேரின் கதைகளையும் நாம் இப்போது பட்டியலிடுவதை விட இதில் இயற்பகை நாயனாரின் வாழ்க்கையை மட்டும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த நுண்பொருள் இன்னும் தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா. எனக்கென்ன ஆச்சரியம் என்றால், அடியார்களை, அதாவது சக மனிதர்களை இறைவனுக்கு நிகராக மதிப்பது எப்படி சாத்தியம்? இயற்பகை நாயனாரின் கதையை நீங்கள் எடுத்தால் அந்த நுண்பொருளின் தர்க்கம் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். எப்படி? அவர் தன்னிடம் உள்ள எதை அடியார்கள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் கொள்கை கொண்டவர். ஒரு கட்டத்தில் ஒரு அடியார் அவருடைய மனைவியையே தன்னுடனே அனுப்பி வைக்கும்படி கேட்கிறார். இது சமூக பார்வையில் எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! ஆமாம், மிகப்பெரிய அதிர்ச்சிதான். ஆனால் இயற்பகை நாயனார் அதையும் மறுக்காமல் அடியாரின் விருப்பமே இறைவனின் விருப்பம் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்.
இதற்கு காரணம் என்னவென்றால் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையே இதுதான். இறைவன் என்பவன் கண்ணுக்குத் தெரியாத ஒரு பரம்பொருள். சரி. ஆனால் அவனை நம்பி அவனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் நம் கண்முன் வாழும் சக மனிதர்கள். ஓ, இப்ப புரிகிறது. கண்ணுக்குத் தெரியாத கடவுளுக்கு செய்யப்படும் எந்த சடங்குகளை விடவும் கண்முன் இருக்கும் ஒரு சக மனிதனின், ஒரு அடியாரின் தேவையை பூர்த்தி செய்வதும் அவர்களை இறைவனுக்கு நிகராக மதிப்பதுமே ஆகச்சிறந்த அறம். மிக ஆழமான சிந்தனை இது. ஆமா, நீங்கள் சக மனிதனை முழுமையாக மதிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இறைவனை மதிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இதைத்தான் அமர்நீதியாரின் வரலாறும் அந்த தராசின் மூலம் நமக்கு திரும்ப திரும்பச் சொல்கிறது. வாவ்! இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது பெரும் வணிகரான அமர்நீதி நாயனார் தனது அத்தனை செல்வங்களையும் தராசில் வைத்து தோற்று, இறுதியில் தன் அகங்காரத்தை விட்டு தராசு தட்டில் ஏறி தன்னையே அர்ப்பணித்து உலகப் பொருட்களின் எடையை விட தூய்மையான அன்பின் எடை பல மடங்கு அதிகம் என நிரூபித்திருக்கிறார். கண்டிப்பா. ஒரு வெறும் வரலாற்றுப் பதிவு இத்தனை ஆழமான உளவியல் பாடங்களை கற்றுத்தரும் என்பது வியப்பாக இருக்கிறதல்லவா? நிஜமாவே வியப்புதான். இது 7ஆம் நூற்றாண்டு மனிதனுக்கு மட்டுமான பாடம் அல்ல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் பொருளின் மீது கொள்ளும் அந்த தீராத காதலுக்கு வைக்கப்படும் மிகச்சிறந்த செக்மேட் இதுதான். உறுதியாக. இதை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த தகவல் ஏன் முக்கியம் என்று சற்று யோசித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? எதற்கு அதிக எடை கொடுக்கிறீர்கள்? ஒரு வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கொடுக்கும் எடையை விட அதை ஏதோ ஒரு வகையில் ஈடு கட்டிவிடலாம் என்று நீங்கள் நினைக்கும் செல்வத்தின் எடை அதிகமா என்பதை சிந்தித்துப் பாருங்கள். இது ஒரு மிக முக்கியமான சுய பரிசோதனை. ஆமாம். அமர்நீதியார் ஒரு பொருளை தொலைத்து விட்டோம் என்பதற்காக பதறிப்போனார். ஆனால் இன்று நாமோ பல நேரங்களில் மனிதர்களையும் மதிப்பீடுகளையும் மிக எளிதாக தொலைத்துவிட்டு அதை வேறு ஏதோ ஒரு பொருளைக் கொண்டு நிரப்பிவிடலாம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய சமூகத்தின் பெரிய சிக்கலே. ஆமாம். வாழ்க்கை என்னும் தராசில் நாம் மிக சாதாரணம் என்று நினைத்து ஒதுக்கும் விஷயங்கள் கூட அந்தச் சிறிய கோவணத்தைப் போல நமது உண்மையான குணத்தை, நமது நேர்மையை எடை போடும் மிக முக்கியமான கருவியாக மாறக்கூடும் அல்லவா? கண்டிப்பா மாறும். உங்கள் செல்வங்கள், உங்கள் பதவிகள் எல்லாம் தராசின் ஒரு தட்டில் வைக்கப்பட்டாலும் மறுபுறம் உங்கள் வாழ்க்கையின் தராசை சமன் செய்யப் போவது எது? எந்த அகங்காரமும் இல்லாத உங்கள் தூய்மையான அன்பா, இல்ல நீங்களே உங்களுக்காக உருமாக்கிய பொய் பிம்பமா? இந்த ஆழமான கேள்வியோடு இன்றைய விவாதத்தை நிறைவு செய்கிறோம். சிந்தித்துப் பாருங்கள்.